கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய தேசத்தினுடைய, நம்முடைய நாட்டினுடைய அல்லது நம்மை சுற்றி இருக்கிற செய்திகளுக்கு அறிந்து அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் நிச்சயமாக ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். ஜூலை 1ஆம் தேதி தேசிய மருத்துவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் டாக்டர் PC ராய், அவருடைய பெயர் பிதான் சந்திர ராய், அவருடைய மேற்கு வங்காளத்தில் பெரிய மருத்துவர். மேற்கு வங்க மாநிலத்தினுடைய 2வது முதலமைச்சரும் இருந்திருக்கிறார். அதோட பெரிய சிறப்பு என்னன்னா, அவருடைய பிறந்த நாளும் அவருடைய இறந்த நாளும் 1 ஜூலை மாதம் 1 தேதி தான். அவருடைய பிறந்த தேதி 1882ஆம் வருடம் ஜூலை மாதம் 1 தேதி. அவர் இறந்த வருடம் 1962ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1 தேதி. அவர் மருத்துவ உலகிற்கு ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு, நிறைய புத்தகங்கள் இருக்கிறாரு. மருத்துவ உலகத்திற்கு நிறைய அவருடைய பங்களிப்பு ஏராளம். அதனால அவருடைய ஞாபகார்த்தமாக, அவருடைய நினைவாக இந்த ஜூலை மாதம் 1 தேதி நம்முடைய இந்திய தேசத்தில் தேசிய மருத்துவர்களுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒருவர் புத்தகத்தில் எழுதும்போது சொல்றாரு, மருத்துவர்கள் அப்படிங்கும் பொழுது ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை போன்று முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் மருத்துவர்கள். ஒரு பெரும் தொற்று காலங்களில் மற்ற நேரங்களில் அவங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க, அவங்க தெரியும், அவங்களுடைய சேவைகள் இந்த உலகம் கண்டுகொள்ளாது. ஆனால் கொரோனா காலம் அல்லது ஒரு பிளேக் பீரியடு அல்லது ஒரு காலரா அல்லது ஒரு எபோலா, இப்படி இந்த தொற்று நோய்கள் வருகின்ற பொழுது முன்னணியில் நின்று, முன்களத்தில் நின்று சேவை செய்கிறவர்கள் மருத்துவர்கள் தான். அவருடைய மருத்துவருடைய பங்களிப்பு இல்லை என்றால் நிறைய உயிர்கள் பலியாகிவிடும். அவருடைய பங்களிப்பு தான் அதிகம். மனித உயிருக்கென்று சேவை செய்கின்றவர்கள் மருத்துவர்கள், மனித உயிர்களை காப்பாற்றுகிறவர்கள் மருத்துவர்கள், அவர்களுக்கென்று இரவும் பகலும் உழைக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள். ஆக இப்படி ஒரு தியாகமான பணி மருத்துவ பணி. இந்த மருத்துவருடைய பணிகளை போற்றும் விதமாகத்தான் இந்த ஜூலை மாதம் 1 தேதி டாக்டர் PC ராய் நினைவாக மருத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது. நாமும் இந்த நாளில் மருத்துவர்களை போற்றுவோம், அவருடைய சேவைகளை நினைவு கூறுவோம், அவருடைய பணிகளுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கும் நிறைய மருத்துவர்களை எடுத்துக்கொள்ளோம்னா, கிராமங்களில் போய் பணிபுரிகின்றவர்கள் வெறுமனே 5 ரூபாய் 10 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏழைகளுக்கு தொண்டு செய்கின்ற மருத்துவர்கள் இன்னும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி தொண்டாக ஒரு தியாகமாக மருத்துவ சேவை செய்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய மருத்துவர்கள், இந்த கல்லூரிகளில் படித்து கொண்டு வரக்கூடிய இளம் தலைமுறைகளும் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, தியாகம் ஆகிய எண்ணங்களோடு, சிந்தைகளோடு அவர்கள் பணிபுரிந்தால் மனித குலத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த மருத்துவ தினத்தில் நாமும் மருத்துவர்களை வாழ்த்துவோம், அவருடைய பணிகளை பாராட்டுவோம், போற்றுவோம். எனக்கு கல்லூரி மாணவர்களுடைய கனவெல்லாம் எதுவாகத்தான் இருக்குது, மருத்துவத்துறையாகத்தான் இருக்குது. பெற்றோர்களுடைய கனவும் அதுதான். நம்முடைய பிள்ளைகள் எப்படியாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு டாக்டராவது கிடைக்க மாட்டாங்களா, மருத்துவர் தான் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த மருத்துவக் கல்லூரியிலையும் படிக்காத ஒரு மருத்துவர், பரம வைத்தியர் ஒருவர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறாரு, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஆண்டவர் ஸ்டெதஸ்கோப்பும் கிடையாது, அல்லது இன்ஜெக்ஷன் கிடையாது, சிரிஞ்சு நீடில் எதுவுமே கிடையாது. அவர் தழும்புகளால், அவர் கைப்பட்டாலே போதும், ஏன் அவரை தொட்டாலே போதுமே, ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. அவருடைய சீசர்களையும் அதே போல் அதே வல்லமையை கொடுக்குறாரு. நீங்கள் புறப்பட்டு போங்கள். பேதுரு, அவருடைய சீடர்களையும் லூக்கா வைத்தியர், லூக்கா அவருடைய சீடராக இல்லை, நேரடி சீடர் இல்லை, அவருடைய நற்செய்தி நூலை எழுதினவர். அவரும் வைத்தியராகத்தான், மருத்துவராகத்தான் இருந்திருக்கிறார். மருத்துவர் தான். பேதுரு தெருவில் நடந்து போகும்போது அவருடைய நிழல் படட்டும் அப்படின்னு சொல்லி நோயாளிகளை கொண்டு வைப்பாங்களாம். ஆண்டவர் பரம வைத்தியராக இருக்கிறார். அந்த காலங்களிலேயே நோயாளிகளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வைத்தியர்கள். அந்த வைத்தியர்கள் அந்த காலங்கள் இவ்வளவு கிடையாது. இல்லை, நோய் பெருகிட்டு வைத்தியரும் பெருகிட்டாங்க. என்ன அந்த காலங்களில் 1 ரூபாய் வைத்தியர், 5 ரூபா வைத்தியர்னெல்லாம் என்ன 1 ரூபாய்க்கும் சிகிச்சை பார்த்தவங்க இருக்கிறாங்க.
அவங்க மூலமாக சுகமடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போயிட்டு சுகமாக பெறாமல் சாதாரண கிராமத்தில் இருக்கிற அந்த வைத்தியர்கள், ஆசிரியர் தொழில் புரிந்து கொண்டே வைத்தியர்களாக இருந்தாங்க, அவர்கள்ட்ட ஓடி வருவாங்க. அவங்க ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க, சுகமடைய. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் தமது வசனத்தை அனுப்பி, என்ன அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவர்களை அழிவுக்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமா, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சமாதானத்தை தருகிறார், சௌக்கியத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார். அந்த நல்ல ஆண்டவர் இன்றைக்கு மருத்துவர்கள் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உயிரையும் கூட துச்சமாக மதித்து இந்த கொரோனா காலத்தில் அழிந்து போன, மரித்து போன மருத்துவர்கள் ஏராளம் பேர் உண்டு. அவர்கள் இந்தியா முழுவதும் 700க்கு அதிகமான மருத்துவர்கள் மரித்தார்கள். அதில் எல்லாமே பெரிய வயதானவர்கள் கிடையாது, எல்லாம் நடுத்தர வயது. அவர்கள் தான் அந்த முன்னணியில் நிற்கிறாங்க. என்ன உயிரை கூட பொருட்படுத்தாமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதே போல தான் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் என்னென்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி சுகமளிக்கிற மருத்துவராக அவர் இருந்தார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் பலவீனங்களிலே உன் பலவீனத்திலே என் பலன் விளங்கும் என்று சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். வைத்தியர் உலக பிரகாரமாக வைத்தியர்களை பார்த்தாலும் பரம வைத்தியர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னார். இன்றைக்கு அற்புதமாக நாம் காக்கப்படுகிறோம். மருத்துவர்கள் அதற்காக நமக்கு உதவி செய்கிறாங்க. மருத்துவத்துறையில் ஏராளமான புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு சாவினுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் கூடுதல்ல, நோய்களெல்லாம் குறையுது. புது புதுசாக நோய் வந்தாலும் அந்த எண்ணிக்கை நோயால் இறப்பவருடைய எண்ணிக்கை குறையுது. அப்படி இந்த கொரோனா காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் போனாலும் அதற்கு பிறகு தடுப்பு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு அதை இன்றைக்கி நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் காக்கப்பட்டிருக்கிறாங்க, குணமடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கும் அரசாங்கம் சொல்கிறதுக்கு சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம்னா இந்த வியாதியும் கூட நம்மை அணுகாது. இரத்த கோட்டைகள் வைத்து பாதுகாக்கிறார். அதனால் மருத்துவர்களுக்காக இந்த மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக, குறிப்பாக ஜெபத்தின் மகிமை சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய சேவைகள் மக்களுக்கு கிடைக்கட்டும். எல்லா இறையாசிரும் உங்கள் மூலமாக அன்பு பிள்ளைகளுக்கு கிடைக்க உங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். பரம வைத்தியராகிய எங்கள் இரட்சகராகிய இயேசு, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய மருத்துவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே பணியாற்றுகின்ற எல்லா மருத்துவர்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மருத்துவரும் ஆண்டவரே தங்களுடைய உடல்நலம் பாராதபடி, தங்களுடைய நேரத்தை கருதாதபடி அநேக நோயாளிகளை அவர்கள் கவனித்து அவருடைய உயிரை காப்பாற்றுகின்ற பணியில் இருக்கின்ற அத்தனை மருத்துவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய பணிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் அவர்கள் கொடுக்கின்ற சிகிச்சை முறைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் அவர்கள் மூலமாக அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மருத்துவத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் மிகுந்த ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் காப்பாற்றுகிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு பொறுப்பில் இருக்கிற மருத்துவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் பணிபுரிகிற அத்தனை மருத்துவர்களுக்காக, மருத்துவ பணியில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனித உயிர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்களை கர்த்தர் தாமே நீ பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடவுளுக்கு சமமாக என்று மக்கள் பேசி கொள்ளுகின்ற அந்த மருத்துவர்களை கர்த்தர் தாமே நீர் அவர் பராமரித்து பாதுகாத்து ஆண்டவரே அவர்கள் கொடுக்கின்ற எல்லா சிகிச்சைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் எங்களுடைய தேசத்தில் செயல்படுகின்ற ஆண்டவரே அரசாங்க மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் எல்லாவற்றிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மருத்துவமனைகளிலே இந்த நாளிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மருத்துவர்கள் மூலம் அளிக்கப்படுகிற சிகிச்சைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய காயப்பட்ட தழும்புகளால் ஆண்டவரை ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொன்னபடி ஆண்டவர் நான் உன்னை குணமாக்குவேன்,
என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகணும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட மருத்துவர்களை நீர் பயன்படுத்தி இருக்கிறவர்களுக்காக தொடர்ந்து ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது, இப்போது கடந்த ஒரு வாரமாக செய்தித்தாளில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா போதைப் பொருள். இது வந்து பத்திரிகைகள் தலையங்கமாக எழுதுகிறார்கள், நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துகிறாங்க. தொடர்ந்து சில நாட்களாகவே இந்த போதைப் பொருளை குறித்த ஒரு விழிப்புணர்வு செய்திகளும் தலையங்கங்களும் கட்டுரைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. அது ஏன் அப்படின்னா இன்னைக்கு இளைஞர்களை அதிகமாக பாதித்து இருக்கிற நம்ம இப்போ கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாக வரங்க கூட அதை குறித்து பேசினோம். ஆனால் தொடர்ந்து செய்தி வருவதனால இன்றைக்கு அதை குறித்து மீண்டும் ஒருமுறை பேச வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இப்போது பள்ளி கல்லூரிகளில் போதை பொருள் தடுப்பு குழு அமைக்க இருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். இப்போ இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மின் அணு விளம்பர போட்டி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு நோட்டை கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, சே நோ டு ட்ரக் அண்ட் எஸ் டு லைஃப். சே நோ டு ட்ரக் அண்ட் எஸ் டு லைஃப். அதாவது இந்த போதைப் பொருளுக்கு இல்லை என்று சொல், வாழ்க்கை ஆமா என்று சொல். அண்ணா உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்க்கையை நோக்கிய பயணத்துல முன்னிற்கணும். அந்த ஒரு இந்த மோட்டோ, இந்த மோட்டோ வைத்து ஒரு படங்கள் மின்னணு விளம்பர போட்டி இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னொன்று ட்ரக் ஃப்ரீ இந்தியா, போதைப் பொருள் இல்லாத இந்தியா, இந்த பொருளில் இது ஒன்று போட்டுக்கிறாங்க. இதில் டிஜிட்டல் போஸ்ட் தயார் செய்வதற்கான பல்வேறு மாதிரி படைப்புகள் பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்களிடமிருந்து வரவேற்கப்படுகிறது. இதுக்கு வந்து முதல் பரிசு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2வது பரிசு 3000 ரூபாய், 3வது பரிசு 2000 ரூபாய். இது யாருக்கு அனுப்பணும்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, ராஜராஜேஸ்வரி நகர், திருநெல்வேலி 7. மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, ராஜராஜேஸ்வரி நகர், திருநெல்வேலி 7 இந்த முகவரிக்கு இந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் விளம்பரங்களை தயாரித்து அனுப்பினா இந்த பரிசுகள் வழங்கப்படும். இந்த மாதிரி குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் அவருடைய பள்ளிகள் மூலமாக அனுப்பலாம். கல்லூரி மாணவ மாணவிகள் அவருடைய கல்லூரி வழியாகவும், பொதுமக்கள் ட்ரக் ஃப்ரீ திருநெல்வேலி 2022@gmail.com என்ற முகவரியிலும் அனுப்பலாம். இப்படி பொதுமக்கள் அனுப்பலாம், கல்லூரி மாணவ மாணவியரும் அனுப்பலாம், பள்ளி குழந்தைகளும் அனுப்பலாம். அதனால் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு திறமைகள் இருக்குன்னா, நல்ல படம் வரைவதற்கு நல்ல ஒரு விசேஷத்து ஞானம் இருக்குன்னா, இதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் சொன்ன சே நோ டு ட்ரக் அண்ட் எஸ் டு லைஃப் அல்லது ட்ரக் ஃப்ரீ இந்தியா இந்த தலைப்பில் நீங்கள் விளம்பரங்களை தயாரித்து இந்த சொன்ன முகவரிக்கு அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். 2வது, இந்த போதைப் பொருளை தடுப்பு, இது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான விளம்பரம். 2வது, பள்ளி கல்லூரியில் போதைப் பொருள் தடுப்பதற்காக தடுப்பு நடவடிக்கை குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 3வது, இந்த பள்ளி கல்லூரி அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்தால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி அது குறித்த தகவலை சொல்லணும்னா இலவச தொலைபேசி எண்கள் சொல்லியிருக்கிறாங்க. 1098 1098 அல்லது 14446 இந்த எண்ணுங்களுக்கு தொடர்பு கொண்டால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். இந்த முதலாவது 3 விஷயம். 1 விளம்பரம், 2வது அந்த விளம்பர போட்டி, அதுக்கு அந்த நீங்கள் வந்து உங்களுடைய படங்களை வரைந்து ஒரு விளம்பர கருப்பொருள், ஒரு கருப்படம் இதை வரைந்தீங்கன்னா அனுப்பினீங்கன்னா பரிசுகள் வழங்கப்படும். 2வது, பள்ளி கல்லூரிகளில் இதை குறித்த ஒரு தடுப்பு நடவடிக்கை குழு அமைக்க இருக்கிறார்கள். 3வது, இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர்களை குறித்து இந்த இலவச தொலைபேசி எண் 1098 14446 இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி அரசாங்கம் எடுக்கின்ற இந்த முயற்சிகளுக்கு நாமும் அவளோடு கூட கைகோர்த்து செயல்பட்டால் நம்முடைய இளைஞர்களை, இளைய தலைமுறைகளை இந்த போதைப் பொருள் அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாத்து நல்ல வழிக்கு நல்லவர்களாக மாற்றுவதற்கு
நாமும் ஒரு காரணமாக இருக்கலாம். வாசிக்கும்போது நமக்கு தானியேல் சரித்திரம் ஞாபகத்துக்கு வருது. தானியேல் அந்த ராஜ அரண்மனையில் போனாலும் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் கேட்டுக்கொண்டான். அப்போ நமக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும். எத்தனை பேர் விளம்பரம் பண்ணனா என்ன இருக்கு? ஏன்னா எவன் குடிக்க கொடுத்தாலும் நம்ம அதை குடிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. தங்க ஊசி தான், ஆனால் அதை கண்ணில் குத்திக்கிடுவோமா? நிச்சயமாக செய்ய மாட்டோம். அதே போல் விற்பனை என்பது இந்த நாட்கள் நிறைய இருக்குது. அரசாங்கம் விற்கிறது, நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அரசாங்கம் விற்கிறது, இப்போ கடையில் பாலிடால் அல்லது விஷம் விற்கிறாங்க, பாய்சன் மூட்டைப்பூச்சி மருந்து விற்கிறாங்க, அதை நம்ம வாங்கி குடிக்கவா செய்கிறோம்? இல்லைல்ல. அதே போல் இந்த வாலிப பருவம் அல்லது இளைஞர்கள் மாணவ பருவம் என்பது நல்லது கெட்டது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பருவம். தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்து கொண்டான். அதனால கிடைத்த விளைவு என்ன பாருங்க, 10 நாள் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறான். நீங்கள் ரொம்ப நாள் வேண்டாம், ஒரு 10 நாள் எங்களை டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டம் என்னவோ செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த 10 நாளில் அவங்க வெற்றி சிறந்தவர்களாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்முடைய சரீரம் என்பது தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே அசுத்தமான பொருட்கள் போகக்கூடாது. அந்த ஆலயத்தை நாம் கெடுத்தா தேவன் நம்மை கெடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அதனால் நம்முடைய சரீரமானது தேவனால் பெற்றும் நம்மில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியில் ஆலயமாக இருக்கிறது. நாம் ஆண்டவருடையவர், நாம் ஆண்டவருடையவர்கள், ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு என்று வாழ வேண்டியவர்கள். அதனால் குறிப்பாக இந்த மாணவ பருவத்தில் நம்மை கெடுக்கிற இந்த இச்சைகளுக்கு நாங்கள் உடம்படாதபடி தானியேலை போல நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். எந்த காரியங்களினாலும் எங்களை சேதப்படுத்த முடியாமல் எங்களை நீர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, நீர் எங்களை வேலி அடைத்திருக்கிறீர், நீர் எங்களுக்கு ஞானத்தை தருகிறீர், நீர் எங்களில் வாசம் பண்ணுகிறீர். ஆண்டவரே, அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் தானியேலை போல எந்த காரியத்தையும் எங்களுக்குள் செலுத்தி அல்லது நாங்கள் சாப்பிட்டு எங்களுடைய சரீரத்தை நாங்கள் கெடுத்துக்கொள்ளாதபடி அவருடைய வைராக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக வாழும்போது ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்த தானியேலை போல உயர்த்த வல்லவராக இருக்கிறீர். எங்களுடைய அன்பு பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறீர். பெற்றோருடைய அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நீர் வாழச் செய்கிறீர். ஆண்டவரே, எங்களை நாங்களே இந்த போதைப் பொருள்களினால் கெடுத்து கொள்ளாதபடி அரசாங்கம் சொல்லுகிற இந்த எச்சரிக்கைகளை கேட்டு செவி கொடுத்து அதனால் விளையும் தீங்குகளை தீமைகளை அறிந்து புரிந்து அதிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ள இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லி எங்களை நாங்களே காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் பலந்தாரும். ஆண்டவரே, அரசாங்கம் கொடுத்திருக்கிற இந்த விதமான போட்டிகளிலே ஆண்டவரை திறமை உள்ளவர்கள் பங்கு பெற்று அதற்கான சிறந்த விளம்பரங்களை ஆண்டவரே முடிந்தவரை தயாரித்து கொடுத்து அது மாணவர்களுடைய உள்ளங்களிலே பதியத்தக்கதாக ஆண்டவரை போதைக்கு நாங்கள் விடை கொடுத்து ஆண்டவரை வாழ்வுக்கு வழியை தேடிக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. மீதியான நேரங்களை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தமிழ்நாடு அரசினுடைய ஒரு உதவித்தொகை கல்லூரி மாணவிகளுக்கு தமிழக அரசின் 1000 ரூபாய் உதவித்தொகை மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க. மாதந்தோறும் 1000 ரூபாய். இது ஒரு நம்முடைய சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அவனுடைய பெயர். இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேல் படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ் படிப்பு, பட்டய படிப்பு, அதாவது டிப்ளமோ, சர்டிஃபிகேட் கோர்ஸு, டிகிரி பட்டப்படிப்பு, தொழிற்கல்வி ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி, அதாவது இடையில் நிற்காம தொடர்ந்து கல்வி பயின்று முடிக்கும் வரை மாதம் தோறும் 1000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த மாணவிகள் ஏற்கனவே வேறு ஏதாவது கல்வி உதவித்தொகை பெற்று வந்தாலும் இந்த திட்டத்தில் அவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, ஏன் 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்குறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு உயர்கல்வி அளிப்பதன் மூலம்
பால் இன சமத்துவத்தை ஏற்படுத்துதல், குழந்தை திருமணத்தை தடுத்து ஏன்னா நிறைய இடங்கள்ல பிள்ளைகளுக்கு படிக்க வசதி இல்லாதனால திருமணத்தை செய்து முடிச்சிடுறாங்க ஏதாவது. அதனால இப்படி குழந்தை திருமணத்தை தடுத்தல். மூணாவது, குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக மேல் படிப்பு படிக்க முயலாத மாணவிகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவுகிற ஒரு எண்ணங்கள். இன்னும் பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல். இப்படி பல நோக்கங்களோடு கூட இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, யார் எந்த மாணவிகள் பயன்பெறலாம் அப்படின்னா, மாணவிகள் முதல்ல சொன்னபடி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க பள்ளிகளில் படித்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்வராக இருத்தல் வேண்டும். தமிழ்நாட்டில் படித்திருக்கணும், அரசாங்க பள்ளியில் படித்திருக்கணும். அப்படி படித்திருந்தால் அவர்களுக்கு இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும். சரி. ரெண்டாவது, தனியார் பள்ளிகளில் அதில் ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை சட்டம், அந்த சட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் அவங்க 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்று பின் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் அந்த மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம். சரி. இதில் மாணவிகள் தொலைதூர இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது கிடையாது. தொலைதூர கல்வி மற்றும் திறந்த வெளி பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு இத்திட்டம் பொருந்தாது. ரெண்டாவது, 2022-23 கல்வியாண்டு, இந்த கல்வியாண்டு தானே, இந்த கல்வியாண்டில் மாணவிகள் புதிதாக மேற்படிப்பில் 1ஆம் ஆண்டு சேர்ந்த பின்னர் இணையதளம் வழியாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் இதர 1ஆம் ஆண்டிலிருந்து 2ஆம் ஆண்டு செல்லும் மாணவியரும் 2ஆம் ஆண்டிலிருந்து 3ஆம் ஆண்டு செல்லும் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவிகளும் தொழிற்கல்வியை பொறுத்த மட்டில் 3ஆம் ஆண்டிலிருந்து 4ஆம் ஆண்டிற்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கும் மருத்துவ கல்வியை பொறுத்த மட்டில் 4ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு செல்லும் மாணவிகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம். ஆனால் 2021-22ஆம் ஆண்டில் போன வருஷத்தில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவிகள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய இயலாது. அதாவது புதுசாக இந்த கல்வி ஆண்டில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து டிகிரி கோர்ஸ்லையோ சர்டிஃபிகேட் கோர்ஸ்லையோ டிப்ளமோவிலையோ சேரக்கூடிய மாணவிகள் அனைவரும் இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள். ரெண்டாவது, இவர்கள் இப்போ அந்த கோர்ஸில் படிக்கிற காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிறாங்க, அல்ல செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகிறாங்க, அவர்களுக்கு இந்த உதவித்தொகை உண்டு. ஆனால் இதுக்கு கிடையாது, முதுகலை பட்டப்படிப்பு கிடையாது. முதுகலை MA MSc அப்படி போகிறாங்களா, அவங்களுக்கு இது கிடையாது. இத்திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 14417 14417 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்று கொள்ளலாம். இப்படி தமிழ்நாடு அரசு ஒரு அருமையான திட்டத்தை பெண் பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தியிருக்கிறது. இதை நாமும் அறிந்து கொள்வோம். 14417 அந்த எண்ணை குறித்து கொள்வோம். நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதில் கேட்டு தெளிவு பெற்று இதை உங்களுடைய பிள்ளைகளை இந்த உதவித்தொகை பெறுவதற்கு நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். வாகமத்தின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அந்த ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறத நினைத்து நம்ம அரசாங்க பள்ளிக்கூடம் தானே என்று சொல்லி அலட்சியமாக நம்ம நினைக்கிறோம். நம்ம ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடம் தானே என்று நினைக்கிறோம். தமிழ் வழி கல்வி தானே என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எளியவனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்த வல்லவர். ஆண்டவருடைய உயர்வுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை தான் அரசனாக்கினார், மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவனை தான் சீடனாக மாற்றினார். இந்த நிலையில் நம்ம ஒருவேளை உயர்ந்த கல்வி இருக்கிறதுலே ஹை ஸ்டாண்டர்டு உள்ள ஸ்கூல்ஸ் எது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம பிள்ளைகளை கொண்டு சேர்த்தோம். இன்றைக்கி அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் மூல முடுக்கில் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகள், இருட்டு இல்லை வெளிச்சம் இல்லாமல் இருட்டுக்குள்ளே இருந்து படிச்சுட்டு இருந்த பிள்ளைகளை இன்றைக்கி பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்குறார். நாளைக்கு வேலை வாய்ப்பில் கூட முன்னுரிமை எல்லா நிலையிலும். ஆமாம், மாதம் 1000 ரூபாங்கும்போது இப்போ அரசு எவ்வளவோ அது பிரயோஜனப்படக்கூடியதாகத்தான் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அது பயனுடையதாகத்தான் இருக்கும். அவங்க பெரிய பெரிய காலேஜில் போய் படிக்க போகிறதில்ல, இளங்கலை படிக்க போகிறாங்க, டிப்ளமோ படிக்க போகிறாங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்க போகிறாங்க. அதுக்கு போதுமான உதவித்தொகை அவங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் முந்தினவைகளை எல்லாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்கிறார்.
முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்திருக்கிறார். இந்த திட்டத்துக்காக நன்றி சொல்லுவோம். இந்த பிள்ளைகள் அந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த கட்டணமில்லா தொலைபேசி மூலமாக இன்னும் பல தகவல்களை தெரிந்து உங்களுக்கு நீங்களே வழிகாட்டியாக இருந்து உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள உங்களை நாங்கள் மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக, குறிப்பாக ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த அரசு உதவித்தொகை உங்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கிடைக்க நாங்கள் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் வாசித்த செய்தி குறிப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாடு அரசின் மூலமாக ஆண்டவரே மாணவிகளுக்கு அரசு பள்ளியில் படித்து பயின்று பட்டப்படிப்பில் சேர்ந்து அல்லது பட்டய படிப்பில் சேர்ந்து படிக்கிற மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்து அவருடைய படிப்பை தொடர்வதற்கு அரசாங்கம் செய்கிற உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மாணவிகளும் இந்த திட்டத்திற்கு அவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவதற்கு ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே அரசு பள்ளிகள் மூலம் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு ஆசீர்வாதங்களை அரசாங்கம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏழைகள் எளியவர்களும் ஆண்டவரை இந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களும் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு ஆண்டவரை அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த முயற்சிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இந்த மாணவிகள் அனைவரும் இந்த திட்டத்தை பற்றி நன்றாக அறிந்து கொள்ளவும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவரை கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாட்களிலும் ஆண்டவரை கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கின்ற அனைத்து மாணவிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கல்வி ஆண்டிலே அவர்கள் முழுவதுமாக சிறந்த முறையில் கற்று தேர்ச்சி பெறுவதற்கு ஆண்டவரை நல்ல ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கொடுப்பீராக, சுகத்தை பலனை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பரேசனில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக ஒரு காரணம், இந்த தற்போது கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 18,000 தாண்டி விட்டது. அதனால் முகக்கவசம் அவசியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம் தான் நினைக்கிறேன். முகக்கவசத்தை தொடர வேண்டும். அடுத்தல இப்போ எண்ணிக்கையும் பெருகுவதாக செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. எதையும் நாம் அலட்சியமாக எண்ணாதபடி அதை சீரியஸாக எடுத்து நாமும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். ஜெபிப்போம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிகாரியாகி கர்த்தரே, சுகமாக்குகிறவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே கடந்த 2 ஆண்டுகளாக எங்களை ஆட்டி படைத்த இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே ஒளிந்து விட்டது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் எங்களுடைய அஜாக்கிரதை நிமித்தமாக மறுபடியும் அது பெருகி கொண்டிருப்பதை நினைத்து உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வேலியடைத்து பாதுகாக்கிற வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வியாதிகளை எல்லாம் நீர் எங்களை விட்டு அகற்றுகிறவராக, சுகம் தருகிறவராக தெய்வமாக இருக்கிறபடியினாலே, பரம வைத்தியராக இருக்கிறபடியினாலே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்கள் எங்களை தடுத்துக்கொள்ள ஆண்டவரே தடுப்பு ஊசிகளை நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம், முகக்கவசம் அணிந்து கொள்ளுகிறோம், சமூக இடைவெளி விட்டு செல்கிறோம். ஆண்டவரே, இதை தொடர்ந்து நாங்கள் பின்பற்றும் போது இப்படிப்பட்ட வியாதிகள் எங்களை அணுகாது என்பதை அறிந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அரசு சொல்லியிருக்கிற ஆலோசனைகளுக்கு நாங்கள் செவிமெடுத்து ஆண்டவரை அதை ஏற்றவாறு நாங்கள் பின்பற்றுகிற போது இப்படிப்பட்ட வியாதிகளிலிருந்து நாங்கள் விலக்கி காத்து கொண்டவர்களாக கர்த்தாவே உம்முடைய பரம பாதுகாப்புக்குள், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்குள் ஆண்டவரை பூரண ஆயுசுள்ளவர்களாய் நாங்கள் வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும். மீதியான காரியங்களை, வாழ்க்கை நாட்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த ஜெபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியின் சார்பாக அநேகர் ஜெப ஆவியை பெற்றிருப்பதாக நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். மகிமை 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 மகிமை